இடம்பெறச் செய்யும் வகையில் என் பகுதியில் காங்கிரஸ் கட்சியை பலம் பொருந்திய இயக்கமாக வளர்ப்பேன். We can't win elections on past sacrifices and historical events. Elections are won on future. எதிர்காலத்தின் நம்பிக்கையின் மூலமாக ஒரு தேர்தலிலே வெற்றி பெற முடியும். மோதியை எடுத்துக் கொள்ளுங்கள். கட்சியோடு நாம் உடன்பட வேண்டாம், அவரோடு உடன்பட வேண்டாம். ஆனால் யுக்திகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் ராமராட்சியை கொண்டு வருவேன் என்று சொல்லவில்லை, ராமாஜ்யத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லவில்லை, வாஜ்பாயுடைய ஆட்சியை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லவில்லை, மோடி சர்க்காரை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின் மூலமாக வெற்றி பெற்றார். அதனாலே நான் சொல்கிறேன், பெருந்தலைவர் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், இது சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்கட்டும். நான் சொல்வது நிச்சயமாக ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தான். காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லி என்னை பொறுத்தவரை தமிழகத்திலே நாம் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. காமராஜர் ஆட்சி 47 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் பார்த்தது கிடையாது. இங்க இருக்கும் பலர் பார்த்திருக்கலாம், ஆனால் நான் பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக நீங்க பார்த்திருக்க முடியாது. அதை முன்னோட்டி வைத்து காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லி என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் ஆட்சி கொண்டு வர முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் நிற்கும்போது என்ன சொல்கிறார்கள்? என்னுடைய அரசாங்கம் என்று கூறுகிறார்கள். கலைஞர் அவர்கள் தேர்தலில் நிற்கும்போது என்ன சொல்கிறார்கள்? தன்னுடைய அரசாங்கம் என்று கூறுகிறார்கள். காங்கிரஸ் கட்சி எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறது, இளைஞர்களுக்கு எப்படி நாம் நம்பிக்கையை ஊட்டப் போகிறோம் என்பதை உதாரணமாக எடுத்து சொல்லிதான் தேர்தலில் நிற்க முடியுமே தவிர, கடந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்தோம், பங்களாதேஷ் போரில் வெற்றி பெற்றோம் என்று சொல்லி ஜெயிக்கவே முடியாது. அதனால அடுத்த தேர்தலை ஆட்சி பிடித்து விடுவோம், அடுத்த தேர்தலில் நம்ம தயவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்றெல்லாம் தயவு செய்து யாரும் பகல் கனவு காணாதீர்கள். மீண்டும் அடிப்படைக்கு சென்று மீண்டும் கட்சி அடிமட்டத்திலிருந்து வளர்த்து இந்த தேர்தல் இல்லாவற்றால் எதிர்கால தேர்தலுக்கு, எதிர்காலத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எந்த விதத்தில் மாற்றமாக நம்மால் ஆட்சி தர முடியும் என்பதை தெளிவாக எடுத்து சொன்னால்தான் மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பார்களே தவிர, கடந்த காலத்து தியாகங்கள் சரித்திரத்தை மட்டும் வைத்து தேர்தலில் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது. உலகத்தில் யாருமே வெற்றி பெற்றது கிடையாது. நான் சொல்வது சர்ச்சையான கருத்தாக இருந்தாலும் இளைஞர் காங்கிரஸ் நண்பர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். கடந்த 47 ஆண்டுகளாக நாம் சென்ற பாதையிலே சென்று கொண்டு இருந்தோம் என்றால் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நாம் ஆட்சிக்கு வர முடியாது. ரூட்டை கண்டிப்பா மாற்றணும். தயவு செய்து தெளிவா சொல்றேன். ஆகவே அமைதியாகிறீர்கள். நான் அதற்கு பதில் சொல்கின்றேன். தயவு செய்து அமைதியாக இருக்கிறேன். சுதந்திர இந்தியாவில் அண்ணல் காந்தியடிகளால், அருமைத் நேரு அவர்களால் ஆகர்ஷிக்கப்பட்ட தலைவர்களே ஒருவர் அருமை திரு கல்விவீரர் காமராஜர் அவர்கள். இந்தியாவிலே எத்தனையோ தலைவர் இருந்திருக்கிறார்கள், வரலாறு படைத்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்றுக்கும் சளைத்தவர்கள் அல்ல, தியாகத்தில் செய்த சாதனைகளில். ஆனால் இந்தியாவிலே ஒரே ஒரு மனிதரைத்தான் தலைவர் நேரு அவர்கள் அழைத்தார்கள். தலைவர் காமராஜர் அவர்களே இந்தியாவுக்கு வாருங்கள், வழிகாட்டுதல் சொன்னார்கள். பதவியை துறந்து கட்சி வேலைக்கு வாருங்கள் சொன்ன போது முதல் ஆளாக, முதல் நபராக இந்தியாவிலே என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை விலக்கி வைத்துவிட்டு நான் வருகிறேன், என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை ஏற்று செயல்படுத்துவேன் என்று சொன்னார்கள் தலைவர் காமராஜர் அவர்கள். அவருக்கு கிடைத்தது அகில இந்திய செயலாளர் அல்ல, பொதுச் செயலாளர் அல்ல, செயற்குழு அல்ல. தலைவர் பண்டித நேரு அவர்கள் அகில இந்திய தலைவராகவே ஒரு தமிழனை கல்விவீரர் காமராஜரை நியமித்து இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக விளங்குகிறாக வைப்பதற்கு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சிகளை யாரும் மறந்துவிடக் கூடாது. தலைவர் காமராஜ் என்பவர் ஒரு தத்துவம். தலைவர் காமராஜ் என்பவர் மனிதகுல வரலாற்றில் ஒரு மகா மனிதர். அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை, தலைவரை புறந்தள்ளிவிட்டு ஒரு கட்சி தமிழ்நாட்டை வாழ முடியாது. அந்த தலைவருக்கு நிலையான தலைவர்கள் இனி வரப்போவதும் இல்லை, நான் நடக்கப் போவதில்லை. அவர் நடத்திய தியாகத்தை, சுதந்திர போராட்டத்திலே 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த வரலாற்றை மீண்டும் நம்மால் படைக்க முடியாது. 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆட்சியிலே வெறும் 6 பேர் 7 பேரை வைத்து ஆட்சி நடத்தி வரலாறு படைத்து சாதனை படைத்திருக்கிற அந்த சாதனைக்கு யாரையும் நேற்று வரை, இன்று வரை, நாளை மறுநாளும் சொல்ல முடியாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய தலைவர்கள் செய்த தியாகத்தின் வழியிலேதான் இந்த காங்கிரஸ் இன்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த தியாகத்தை நாம் மதிக்க வேண்டும், அந்த தியாகத்தை உணர வேண்டும். அதிலே எந்த கருத்து கிடையாது. புதிய தலைமை, புதிய தன்மைகள், புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், புதிய செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதை 2 கருத்து இல்லை. ஆனால்
நம்மை மறந்து, நம்முடைய பழமையை மறந்து, நம்முடைய தகுதியை மறந்து, நம்முடைய சாதனையை மறந்து ஒருபோது மக்கள் செல்ல முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது. தனிநபர்களை நம்பி இந்த இயக்கம் இல்லை. காங்கிரஸ் என்ற தத்துவத்தை நம்பி இந்த இயக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையிலான ஆட்சிக்கு எதிரான ஆட்சியை தர முடியாது. ஆனால் தலைவர் காமராஜர் காட்டிய ஆட்சியை, அவர் படைத்த ஆட்சியை, நடத்திய ஆட்சியை முன்னிலைப்படுத்தும் கட்சியாக காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே வரும். அது யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். தமிழ்நாட்டிலே மீண்டும் காங்கிரஸ் கட்சி அணியில் ஏற வேண்டும் என்று விரும்புகிறோம். தலைவர் காமராஜ் ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த ஆட்சி 2016 வரும் என்று நம்புகிறோம். அதற்கான சூழல் தமிழகத்திலே இன்றைக்கு நிலவுகிறது. அவர் சொன்னதை மற்றவர்களும் குறை சொல்லி பேசியதான் எடுக்க வேண்டியது. என்ன சொன்னார்? காமராஜர் அல்லது சுதந்திர போராட்டம் இதெல்லாம் சொல்லாதீர்கள். அதை மட்டுமே நம்ம சொல்லி போதாது. எதிர்காலத்தில் இந்தியாவில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி, மின் பற்றாக்குறை, எதிர்காலத்தில் நாட்டிலே ஆட்சி வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், எதிர்காலத்தினுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன, திட்டம் என்ன, இதெல்லாம் சொல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகணுங்கிற கருத்தில் அவர் சொன்னாரே தவிர எதிர்காலத்திலே நம்முடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், கடந்த காலத்தினுடைய தலைவர்களையும் நினைவு கூற வேண்டும். இந்த ஆங்கிள் அவர் சொன்ன வார்த்தைகள்ல வேணா முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கலாம். அதைத்தான் தொடர்ந்து நம்முடைய மற்ற செல்வகராக இருந்தாலும் சரி, சகோதரர் தங்கபாலாக இருந்தாலும் சரி, அவர்களும் ஒன்றும் சரியா தப்பா ஒன்றும் சொல்லல. அவர்களும் அதே தான் சொன்னாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நாட்டுக்கு தேவை, வர வேண்டும், வரும், அது சந்தேகம் கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி, காமராஜ் ஆட்சி, நேரு ஆட்சி, இந்திரா காந்தி ஆட்சி, அண்ணா ஆட்சி என்றால் அவர்களே வந்து உட்கார்ந்து ஆட்சி செய்ய போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஆட்சி என்று சொல்கிற போது எதை நாம் மீன் பண்றோம், என்ன சொல்றோம்? அவர்கள் காலங்களிலே அவர்கள் பிரதமராக முதல்வராக இருந்த போது என்ன மக்களுக்கான நல்ல காரியங்கள் நடந்ததோ அந்த நல்ல காரியங்கள் மக்களுக்கு நடக்கும், அது போன்ற ஆட்சியை கொண்டு வருவோம் என்றுதான் அதனுடைய பொருள், அர்த்தம். தமிழகத்திலே எவன் ஆட்சியை அமைத்தாலும் நான் காமராஜர் ஆட்சியை அமைப்பேன். தமிழகத்திலே இன்று மிகப்பெரிய அரசியல் தலைவராக இருக்கின்ற பலமுறை இந்த நாட்டை ஆண்ட கலைஞர் கருணாநிதியை அவர் சொல்லி இருக்கின்றார், நான் தான் காமராஜர் ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றேனே. ஜெயலலிதாவும் சொன்னார் பலமுறை, காங்கிரஸ் நாங்கள் காமராஜர் ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றோம் என்று. புதிதாக கட்சி ஆரம்பித்தாரே விஜயகாந்த், அவர் கூட சொன்னார் ஆரம்பத்தில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று. ராமதாஸ் சொன்னார் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று. நினைத்தே பார்க்க முடியாத இடத்திலே இருக்கின்ற திருமாவளவன் கூட சொன்னார் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வருவோம். இன்றைக்கு நம் கட்சியிலிருந்து 10 நாளைக்கு முன்பு இந்த பத்திரிகைகளில் ஒரு காலத்தில் 6 காலமோ 8 காலமோ ஒரு பத்திரிகை, அதுல ஒரு காலத்துல கீழே ஒரு நியூஸ் போட்டிருந்தோம், புதிதாக காங்கிரஸ் உதயம். யாருன்னு பார்த்தா நம்ம ஜெயபாரதியோ செங்க செல்லப்பா. அவனுங்களே என்ன சொல்லிட்டு போறானுங்களா, நாங்கள் காமராஜர் ஆட்சியை அமைப்போம். ஆண்டு இருக்கின்ற பெரிய கட்சிகளில் இருந்து பைசாவுக்கு உதவாத சாதாரண கட்சிகளை அரசியல் நாட்டுள்ள காமராஜ் ஆட்சியை தான் சொல்லிக்கோம். எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் இல்லாமல் எதுவுமே இல்லையோ அதுபோல் தமிழகத்தில் நல்ல ஆட்சிக்கு காமராஜர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லும் போது மக்களுக்கு என்ன கேட்பார்கள், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும் போது என்ன செய்வோம் என்பதை சொல்வதற்கு முன்பு என்ன செய்தோம் என்பதை நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பல பேர் IAS IPS இன்னமும் இருக்கின்றார்களே, இத்தனை பேரும் இத்தனை சாதாரண குடும்பத்திலே இருந்து இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிக்கு எப்படி இவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார் அந்த பச்சை தமிழன் பெருந்தலைவன் காமராஜர் போட்ட மதிய உணவின் திட்டத்தின் பயனால் தான் அவர்கள் ஆரம்பித்தது. இன்றைக்கு இளைஞர்களுக்கு நாம் காமராஜரை பற்றி சொன்னால் இளைஞர்களுக்கு தெரியாத இளைஞர்களுக்கு வீட்டிலே போய் அப்பனையும் கேட்கலாம், மகனையும் அம்மாவையும் கேட்கலாம், என் தாத்தாவையும் கேட்கலாம், என்ன காமராஜர் ஆட்சி என்றால் அவர்கள் சொல்லித் தருவார்கள். நாம் சொல்லுவோம் அதே போல் ஒரு தூய்மையான ஆட்சி தருவோம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய போகின்றோம் என்பதை சொல்வதற்கு திருநாவுக்கரசை போன்றவர்கள் சொன்னார்.
தமிழகத்திலே அநியாயமாக பல ஓட்டை உடசல்கள் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. 67க்கு பிறகு வந்தது அண்ணா ஆட்சியை தவிர வேறு எந்த ஆட்சியிலும் நாணயமான ஆட்சி என்று நான் சொல்ல மாட்டேன். எம்ஜிஆருடைய ஆட்சி ஒரு வேளை முதல் தடவை முதலமைச்சராக வந்தாரே அப்போ யோக்கியமாகத்தான் இருந்தார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு பிறகு அவரும் திராவிட கலாச்சாரத்தில் ஊதியது பயனாக லஞ்ச லாவண்யம் என்பது இந்த திராவிட இயக்கங்கள் வந்த பிறகுதான் தமிழகத்திலே வந்தது. 2016 காங்கிரஸ் ஆட்சி அமையும். முடியாத பட்சத்தில் நாம் இல்லாமல் யாரும் ஆட்சியை அமைக்க முடியாது என்பதை நான் ஏதோ இட்ஸ் நாட் a ஸ்லோகம், இது ஏதோ உங்களுக்கு ஏமாற்றுவதற்காக ரூபாய்க்கு 3 படி என்பதை போன்ற கோஷம் அல்ல, ஸ்லோகம் அல்ல. இது நடக்க முடியும், நடக்க வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்போடு இது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு. அதை நோக்கித்தான் நம்முடைய பார்வை இருக்கிறது. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசியதிலே சில வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணம் என்ன என்பதை பற்றி திருநாவுக்கரசு சொன்னார். பணம் பெருமைகளை பேசாமல் நாம் என்ன செய்வோம் என்பதை சொல்ல வேண்டும் என்பதை சொல்லும் போது நான் கூட ஒரு முறை சொன்னேன். அதற்கு கூட இது பணிகள் வந்தன. வேண்டாம், அதை இப்போது ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. எதற்காக சொல்கின்றேன் என்றால், ஒரு குழந்தைக்கு தாய் எப்படி முக்கியமோ அதுபோல் காங்கிரஸ்காரருக்கு தமிழகத்திலே காமராஜர் முக்கியம். தாய் இல்லாமல் குழந்தை இல்லை என்பதை போல காமராஜர் இல்லாமல் தமிழக காங்கிரஸ். ஆகவே அவர் சொல்ல வேண்டியதை சில தவறான வார்த்தைகளை சொல்லிவிட்டார். அவர்தானே ஒழிய அவருடைய கருத்து என்பது நல்ல கருத்து தான். பழைய பெருமைகளே எவ்வளவு நாள் பேசி இருக்கீர்கள், இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்ல. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் கார்த்தி அவர்களிடம் கேட்டுக் கொள்வது, தயவு செய்து நான் கொஞ்சம் பேசும்போது நம்முடைய தலைவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அதை செய்ய மாட்டீர்கள். ஆனால் சில சமயம் காமராஜரை பற்றி பேச வேண்டாம் என்று நீங்கள் சொன்னதான் பெரிதாக நிற்கிறதே தவிர பழையவர்களை பற்றி பேச வேண்டாம் என்ற அர்த்தத்தில் அதை சொன்னீர்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நம்மளுடைய பல பேருக்கு இல்லை என்று நினைக்கிறேன்.